ஓகே. இன்னைக்கு டே 2 மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 இருக்கும். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில் பீச்சு, பேரடைஸ் பீச்சு. இது 3 தான் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது. பட் இந்த மழை வந்ததுனால பிளான் மேபி கொலாப்ஸ் ஆனால் ஆயிடுச்சு. அந்த வீடியோ எண்டில் உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா மழை தான். ஏன்னா நீங்கள் பாருங்கள், முன்னாடி போகிறது எந்த வெஹிக்கிளும் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கிளியராகவே தெரியல. விசிபிலிட்டியே ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் கரெக்டான பிளான் பண்ணி தான் கிளம்பணும். பட் இந்த மழையை நாங்கள் நின்றுன்னு நினச்சோம், நிற்கவே இல்லை. இன்றைக்கி டே பூராமே மழையிலே தான் சுற்றிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரோவிலுக்கு போகலான்னு தான் பிளானு. சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்பயே போனோம்னா தான் மத்தியானத்துக்குள்ளே வெளியே வந்துடலான்னு பிளான் பண்ணது. இப்போ நம்ம அதன் பேரடைஸுக்கு தான் போகலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரோவில் பார்க்க போகிறோம். ஆரோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க, லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு மியூசியம் மாதிரி காட்டுவாங்க. மியூசியம் இல்லை, அந்த ஆரோவில் பற்றின ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் மாதிரி அங்கே லெட்டரில் எழுதியிருப்பாங்க. வேணும்னா நீங்கள் ஏதாவது அது நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கிறதாலும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடியோ ரூம்னு ஒன்று தனியாக உங்களுக்கு இருக்குது, கான்ஃபரன்ஸ் ரூம். அதில் நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்து கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இவங்க மாதிரி படிக்கிற மாதிரி நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டுங்கிறானுங்கலாம், சும்மா ஃபன் பண்ணிட்டுக்கிறானுங்க. இது நிறையா இருக்குது. நீங்கள் வேணால் ஃபுல்லாக பார்த்து போர் அடிக்குது அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக அந்த ஆரோவில் பற்றி என்னென்ன இருக்குது, இன்ஃப்ராவில் என்னென்ன வச்சுருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவும் இருக்குது, ஆடியோவும் இருக்குது, பிக்சரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பி அந்த குளோபு இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த போகிற இடமே நல்லா க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக நம்ம போகிறதுக்கு வெஹிக்கிளுக்கு தனியாக, நடந்து போகிறதுக்கு தனியாக, அது மாதிரி கரெக்டாக பிரித்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சான்னு தெரியல. நாங்கள் போகும்போது அந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. அது நாம் போகிற ரூட்டும் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக பார்த்துட்டு பொறுமையாக அப்படியே மைண்டு ஃப்ரீயாக யோசிச்சுட்டே போகலாம். வேறு ஏதாவது பார்க்கலாம், அதை பற்றி எதாவது பிளான் பண்ணிட்டு போகலாம். ஆனால் மழை நாங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், லைட்டாக இந்த தூறல் பெஞ்சிட்டே தான் இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வந்தாச்சு, வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் போக முடியாது. இந்த இடத்தையும் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு மெயின்டைனிங் பயங்கரமாக க்ளீன்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக இந்த அடுத்த இப்போ வரப்போகுது சீசன் ஏதாவது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நாள் பார்த்த அளவுக்கு இது ஏதாவது ஏமாற்றமாக இருக்குமோன்னு நினச்சோம். அந்தளவுக்குலாம் இல்லை. இன்றைக்கி பயங்கரமாக சூப்பராகவே க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம மழை பெஞ்சிருக்கிறது தான் பெரிய ப்ராப்ளம். இல்லைன்னா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். அந்த டல்லாக வேறு கிளைமேட்டு சுத்தமாக அந்த சன்ரைஸே இல்லாதனால டல்லாக தான் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, இப்போ வந்தாச்சு. இந்த மாதிரி எதிர்பார்க்காத விளைவுகள்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டே வாங்க பாருங்கள், பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மரம் அப்படியே ஒவ்வொன்றும் அரேஞ்சாக அப்படியே அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மாற்றி அப்படியே நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு லைட்டாக மைல்டாக ஏதாவது கேட்டுவாங்க, சூப்பராக இருக்கும். ஃபைனலி நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு மிக அருகில் வந்து விட்டோம். ஆமாம், நம்ம ரொம்ப கிட்டே வந்துட்டோம். திஸ் இஸ் த வே டு என்டர் ஆரோவில். அதான் ப்ரோ, அந்த உரண்டியாக இருக்குன்னு தெரியுமா, அது பேர் தான் ஆரோவில்னு சொல்கிறாங்க. எனக்கு அது வேறு ஏதாவது பேருக்கு தானே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அது ஏன் அந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னு தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடமும் சூப்பராகவே அந்த மழை பெஞ்சனால இன்னமும் அது அந்த இடம் பார்க்க நல்லா ஷைனிங்காக செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல ஏதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க பண்ணலாம். இதுக்கு மேலே அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த இது பார்டர் அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தாண்டி அந்த இடம் போக முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போகிற மாதிரி ஏதாவது இருந்தாலும் இருந்திருக்கலாம். இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா டியூ டு கொரோனாவால் இதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியல, உள்ளக்கு இது எகிரி குச்சி போகலாம்லாம் போயிடாதீங்க. ஏன்னா இங்கே செக்யூரிட்டி பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்போது செக்யூரிட்டி நிறையா இருந்துச்சு. நீங்கள் இப்போ இந்த சீசன் டைம்லாம் போனீங்கன்னா மேபி ஃப்ரீயாக இருக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல அந்த அழகாக அந்த கல்லெல்லாம் நிறையா அப்படியே பாறையெல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணி
கட் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நின்று வேணால் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் bro. இதை மட்டும் நம்ம ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ண முடியும்? நாம் ஏதாவது உள்ளே போய் அலோவ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்துல இன்னும் நம்மளுக்கு வந்ததுக்கு இதாவது ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அது டைம் கிடச்சிருக்கும். இதுக்குள்ளேயும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே கேட்டோம், விசாரித்ததில் இந்த இடத்துக்குள்ளே இப்போதைக்கு கொரோனாவால் அலோடு இல்லைங்கிறது தான் சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் நாங்களும் கண்ணால் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடைசியாக நாங்களும் இந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். இது நாங்கள் உள்ளே போவோம் கரெக்டாக அந்த ஆரோவிலுக்குள்ளேயே ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரூட்டுன்னு நினச்சோம். பட் இதுதான் இந்த எண்டுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். என்ன பாருங்கள், சுற்றியும் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒர்க் வேறு போயிட்டுருக்கு. க்ளீனும் பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், அந்த டேபிளாக இருக்குல்ல, அதெல்லாம் எதாவது இருந்திருக்கும். இப்போதைக்கு எதுவுமே எல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நாட் அலோட் டியூ டு கொரோனா. யாருமே இப்போதைக்கு அலோடு கிடையாது. வேறு வழி இல்லை. சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இடம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்படி ஏமாற்றத்தின் உச்சக்கட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். இப்படி நீங்கள் யாரும் மாட்டிக்காதீங்க. இப்போ போன இடமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் மன வருத்தத்தோட பேரடைஸ் பீச் பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான டிஸ்கஷன் பேசிட்டு தான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். போகிற வழியில் இந்த இடமும் கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு. வரும்போது பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ, அந்த ஆலமரம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா கீழே உட்காந்து சிட்டிங் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் போய் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று இல்லை ஜாலியாக அப்படியே உட்காந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அந்த இடமே பாருங்கள் நல்லா எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு வீடியோவில் கிளாரிட்டியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம்மையாக இடம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எந்த இடமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை. அப்படி ஏன் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. வந்த வேலைக்கு இது ஒன்று தான் ஒர்த்தாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த இடமும் நல்லா பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1:30 இருக்கும். சரி, இப்போ என்ன பிளான்னா பேரடைஸ் பீச் போகலான்னு. அதுக்கு முன்னாடி சாப்பிட போகிறோம். ஏன்னா மார்னிங் நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் சாப்பிடவே இல்லை. எல்லோரும் பயங்கர பசியில் இருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்டு தான் போகலான்னு ஒரு பிளானு. அதுதான் இப்போதைக்கு மெயின் பிளானே. சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் இங்கேருந்து வேறு எங்கேயாவது ஜாலியாக சுற்றவும் முடியும். இந்த இருக்கிற கிளைமேட்டுக்கு எல்லோரும் மண்டை செம்ம டென்ஷனில் தான் இருந்தானுங்க. வேறு வழி இல்லை. இப்படி ஆகுன்னு எதிர்பார்த்தா போனோம். அதுவாக நடக்குது. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வாங்க போவோம், பொறுமையாக போகலாம். ஆரோவில் விட்டு கிளம்பலான்னு பார்த்தா முன்னாடியே ஒரு கடை. என்னான்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா வீட்டுக்கான டெக்கரேஷன் பொருள்லாம் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே என்ன பாருங்கள், கரெக்டாக எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து தான் லைட்டு பாருங்கள். அந்த லைட்லேயே எந்தெந்த மாதிரி அந்த நூல்லாம் சுற்றி கலர் கலராக வீட்டுக்கு யாராவது உங்களுக்கு நல்லா ஏதோ பொருள் வாங்கி போய் மாட்டினா எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்டு வாங்கிட்டு போய் உள்ளே நான் இன்டீரியர் உங்களுக்கு காட்டுறேன். அவர்கிட்ட கேட்டுருந்ததெல்லாம் என்ன ரேட்டு என்னென்னு. இப்போ உங்களுக்கு இன்டீரியர் ஏதாவது ஒரு சினிமேட்டிக் அஃபெக்டில் வருமானு தெரியல, ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய கடை பார்க்க பிரச்சனை அது உள்ள இருக்கிற பொருள் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஷேப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி நடக்குவாங்க அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நிஜமாக நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துல சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஐட்டமும் பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்குது.
பர் டைம் 2:30. இப்போ பிளான் என்னென்னா, இப்போ வந்து பெரிய சொதப்பல் மறுபடியும் பிளான் சேஞ்சுடு. ஏன்னா மழை விடவே இல்லை, துரத்திட்டே வந்துடுச்சு. இன்றைக்கி இப்படி ஆகணும் நினச்சி பார்க்காததெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டு இருக்குது. பிளான்லேயே இல்லாதெல்லாம் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாண்ட் பீச். ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே போகலான்னு தான் பார்த்தோம், அது பேரடைஸ் பீச் போகலான்னு தான் பார்த்தோம். பட்டு அது மழை காரணமாக அந்த இடத்துல நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. சரி பக்கத்தில் ஏதாவது ஒரு பீச்சுக்கு தான் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா ஒயிட் சாண்ட் பீச்சுன்னு மேப்பில் காட்டுனுச்சு. சரி அப்படி அந்த இடமும் மேப்பில் பார்க்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பக்கம் தானே, அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புனான்னு தான் அந்த இடத்துல நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போவோம். இன்றைக்கி சொன்னல பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெஞ்சு ஃப்ளட்டு போய் சென்னையில் பார்க்குற மாதிரி இங்கே. ஆனால் இந்த பயங்கரமான ஃப்ளட்டுங்க. ஆனால் போகும்போது இருந்துச்சு, ரிட்டனில் வரும்போது இந்த இடமே மாறிடுச்சு. ஃபுல்லாக தண்ணியை ட்ரை பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. போகும்போது பேசிட்டு போனோம், இந்த இடம் எப்படா இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் ரிட்டனில் வரும்போது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக நார்மல் ஆகிடுச்சு. உடனே பயங்கரமாக வேலை பார்த்துட்டாங்க. பரவாயில்ல, நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, டக்குன்னு இங்கேயும் வேலையை முடிச்சு விட்டாங்க. சிறப்பான வேலைகள். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. ஃபைனலாக ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மழை பெஞ்சதுனால எதுவும் வெளியே எடுக்க முடியாதனால ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சாரி. இது வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இதுதான் நாங்கள் டே 2 எண்டு.